ரேண்டம் கேர்ள் வந்து என்கிட்ட நைஸ் சாரி அப்படின்னாங்க. ஸோ ஹாப்பி. அழகா இருக்கு. வாவ், இல்ல இவ்வளவு அழகா எத்தனை கோக் நேத்து தானே. இந்த தீம் கலர் தான் ஜூனியர்ஸோட ஈவெண்ட், அதனால கலருக்காக வந்திருக்கேன். இவ்வளவு அழகா வரக்கூடாது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த பாடல் ஸ்வீட்டி சீனியருக்காக அவங்களுக்கு டெடிகேட் பண்றதா. நானே கத்திக்க வேண்டியதான். ஸோ ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸ் இல்லை கைஸ், என்ன சொல்றீங்க? ஸோ டே 1 ஈவென்ட் ஷெட்யூலு இதில் வந்து 9 AM to 10 AM இனாகரேஷன் செரிமனி முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, நாங்கள் வரல. நெக்ஸ்ட் 11 AM to 1 PM பேனல் டிஸ்கஷன், சிஎம்எஸ் ப்ரிவியூ தியேட்டர். 12 எங்கெங்க நடக்குது பேனல் டிஸ்கஷன்? மேம் யார் மேம் சொல்லணும்? இது இருக்கணும் மனுஷி, உனக்கு ஒரு சாரி, அதுக்கு ஒரு கேமரா, இதெல்லாம் கொண்டு எதுக்கு இந்த பொழப்பு இந்த நாட்டுல? காலையில இனாகரேஷன்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. கன்வீனர் எங்க காணோம்? எந்த கன்வீனரை கேக்குறீங்க? கன்வீனர்னா ஒரே ஒரு ஆள் தான், அது ஸ்வீட்டி தான். கூகுள்ல கூட போடுங்க, கன்வீனர் கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும். கோ கன்வீனர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அது கீழே இன்னும் ஒரு 10 பேர் ஹெட்டா இருக்காங்க. அது கீழே 10 பேரா தண்டமா இருக்காங்க. ஆமா, அதுல ஒரு தண்டம் இது. எனக்கு வந்து கோ கன்வீனர்னு இருக்கான் ஒருத்தன். அவன் வந்து சொல்லியிருக்கான், என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? ஸ்வீட்டி பாவம் தனியா கஷ்டப்படுறா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, திட்டு வாங்குறா, சரிடா சரி பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு. நான் சொன்ன அந்த அறிவாளி அந்த ஓரமா உட்காந்து. ஹலோ, காலையில நான் கர்ட் ரைஸ் சாப்பிட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி எக்கு. இதுங்க பத்தியா நம்மள மட்டும் தனியா இப்படி விட்டு செல்ஃபிஷா கொடைக்குள்ள வருது. செல்ஃபிஷ் இல்ல, நாங்க கோல்டு ஃபிஷ். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஒரு ஜூனியர் ட்ரீட் கேட்டா சீனியர்னா வைக்கணும், இவங்க வைக்கல. அது உங்களுக்கு எங்களுக்கு வீடியோக்கு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து வாங்கிடுவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, போட்டா நம்பாதீங்க. எனக்கு எடிட்டர் கிடைக்கல, யாராச்சும் எடிட்டர் வாங்கல ப்ளீஸ். யார் நல்லா எடிட் பண்ணுவா? யார் நல்லா எடிட் பண்ணுவா? ஓ அப்படியா விஷயம். ஏன்னா எல்லா சார் தப்பு தப்பா இருக்கு. சரி எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவோம். டெலிட். ஐயோ மொத்த படம் டெலிட் ஆயிடுச்சு. உங்க என்ன? எனக்கு வந்து வெண்ணிலா, வந்து வந்து சாக்லேட் ப்ரௌனி, குக்கீஸ் அண்ட் க்ரீம் கைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. How much? 110, 99. Hi guys. Zenzi sponsoring drinks. One drink to everyone. One drink to everyone. ஒரு ட்ரிங்க் எல்லாரும் குடிச்சாங்கடி, எல்லாருக்கும் கொடுத்தேன். அப்படியா? ஒரு ட்ரிங்க் எல்லாருக்கும் அப்படி சொன்னேன். அப்பதான் ஷேரிங் இஸ் கேரிங். அந்த மாதிரி ஒரு லவ்வை தான் நாங்க பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கோம். எப்படி போகுது உங்க ஈவெண்ட்? அவ போறா. நோ வேர்ட்ஸ், crying is only coming. Guys, this is Alvin Fernandez, aka music director. டைரக்டரா ப்ரொடியூசரா எப்படின்னா சொல்லிக்குவாங்க. நிறைய வந்து காலேஜஸ்ல போய் லைவ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார். நேற்று அவர் தான் தடிக்கு விழுந்தாரு. ஆக்சுவலி நான் பேசாம vlogging பண்றதை விட்டுட்டு ஒரு கேமராமேன் வீடியோகிராஃபர் vlogging பண்ண. ஓகே கைஸ், we are going for a jewelry stall. நம்மளுக்கு ஜுவல்லரி பார்க்குற வேலை இல்லை, ஜுவல்லரிலாம் போட்டாதானே பார்க்கறது. அப்புறம் என்ன ஈவெண்ட் நடக்குதுல பிக்சல் கான் 7.0, அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்டால் போட்டு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த ஈவெண்ட் நடத்துறாங்க. ஸோ என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்கு? பீட்சா ஸ்பாட்டு, அது வந்து ட்ரீம் ஸ்டோன் கிரீமரி, அது வந்து தி ஹையஸ்ட் ஹவுஸ். அப்புறம் இங்க வந்து few moments later. இதே ஸ்கிரீன்ல தான் எங்க வீட்ல இது விண்டோ கவர் போடலாம்னு இருக்கோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ண வச்சுக்கோங்க. உனக்கு குனியோட தொங்க விட்டா ஸ்கிரீன் அங்க வீட்டுக்கு வந்து இதா கொஞ்சம் ஸ்லோவா பேசுறீங்க. என் வியூவர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு லேசியோட வாய்ஸை கேட்டு ஸ்லோவா தான் கேட்பாங்க. நீ இவ்வளவு படபடன்னு ஆமா
இப்போ டே 2 ஆஃப் பிக்சலத்தான் கைஸ். இது வந்து ஸ்வீட்டி அக்கா வணக்கம் சொல்றாங்க. Praise the Lord. Praise the Lord சொல்றாங்க. ஹே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப நாளாக வந்து பாடணுன்ற ஆசை. இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் என்னை பாடுன்னு சொன்னால் நான் வரவே மாட்டேன். சப்போஸ் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன்னா நான் நிறுத்தவே மாட்டேன். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன இரு வரேன், பாத்துக்கோன்னு சொன்னேன். பார்த்துக்கோ சேச்சி வரேன் அப்படின்னா. நமஸ்காரம் கைஸ், நம்மள எம்சி காலேஜ்லானு. ஓகே, ஆஸ்க் யுவர் மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப் டு ஜெனி. Please subscribe. മലയാളി ആൾക്കാർ പ്ലീസ് ഇത് കണ്ട് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ. സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക, ബെൽ ഐക്കണ് എല്ലാം ചെയ്യണം. ഇത് വൈറൽ ആക്കണം. നമ്മുടെ സ്വീറ്റ് ഒക്കെ வைரல் ஆகுற மாதிரி ஏதாவது செஞ்சாதான் வைரல் ஆகும். வாய்ப்பில்ல ராஜா. some question. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டி அக்காவை காணிச்சப்போ பார்த்தப்போ what you think? ആദ്യം കണ്ടപ്പോ ശരിക്കും ആറ്റിറ്റ്യൂഡ് ആവാം. ശരിക്കും ഭയങ്കര ആറ്റിറ്റ്യൂഡ്. സച്ച് സ്വീറ്റ് പേഴ്സൺ. ലൈക്ക് എന്താ പറയാ, വെറുതെ ഇരിക്കുമ്പോ വന്നിട്ട് എന്താ പറയാ എന്നൊക്കെ കേൾക്കും. അപ്പൊ വച്ചോടാ ക്യൂട്ട്. We have a host performance here by Sweetie Malan. Sweetie also known as Zinzi. So அந்த இதே மாதிரி கார்டு இருந்துச்சு. இங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்க டென்ஷன் ஆகி எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ மேம். வந்து ஒரு வேலை விட்டுருக்காங்க. என்னன்னா, மேமோட ஃபர்ஸ்ட் பேபியை வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படியே போயிடலாம். செஞ்சு என்னை விட இன்னும் நிறைய பார்க்கும் போலடா. ஆமா, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டு வந்துட்டோம். என் அண்ணாவை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவனும் ஸ்பெஷல் கெஸ்ட் தான். இவனோட அண்ணாவே இங்கே தான் இருக்காங்க பாருங்க. டேய் சும்மாறா. இதுதான் என் அண்ணா. நாங்களாம் ஸ்கூல் முடிஞ்சு இந்த லாஸ்ட் டே எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க. மூணு கலர்ஸ்லாம் போடுவோம். நீங்களாம் போடுவீங்களா அப்படி? ஆஹா, நாங்கள் லாஸ்ட் டேனா கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓஹோ, கேக் வாங்க. யார் ஃப்ரெண்ட் வந்து கேக் வந்து எடுத்துகிட்டு வருவான் ஸ்நாக்ஸ் டப்பாவில். நாங்கள் வந்து கேக் கட் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து ஆனுவல் டே மாதிரின்ட்டு. ஹேண்ட்வெல்க்கு இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிலலாம் வந்து ஃபுல்லாக லிட்டர் போட்டுப்போம். ட்ரெஸ்ஸில் மாற்றி கிரிக்கிப்போம். இங்கு போட்டுப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு பிஆர் கன்வீனரை ஒரு பேபி சிட் பண்ண வச்சு பேபி பிக்கப் ஆயாவாக்கி பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆட்டோ ரிக்ஷா அக்கா இருக்காங்கல்ல, என்ன ஆட்டோ ஆடினடா. எப்போ சாப்பாடு தரதா இருக்கீங்க எங்களுக்கு? வந்துடும் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு மட்டும். கூச்சமே நம்ம வேலை மட்டும் வாங்குறீங்க. என்ன வேலை பார்த்தீங்க செஞ்சு? ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண நாங்கள் வந்து கெஞ்சிரோம், பண்ணாத டைம் இல்லை, தயவு செஞ்சு எங்கள் தாலியாக இருக்காதுன்ட்டு. பட் ஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை மோசமாக முடிச்சு கொடுத்தா. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷல் ஹோஸ்ட்லாம் சொல்லி மேம் சொன்னாங்க. ஹோஸ்ட் ஜென்சி ஒரு வேஸ்ட். இதெல்லாம் இல்லைன்னா உன்னோட ஈவெண்ட்டுக்கு எப்படி பூஸ்ட்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இவன் வந்து யூஜில இருந்து எனக்கு தெரியும் இவனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஸ்வீட்டியை பார்த்தோன்னா என்ன நினைச்ச, இப்போ என்ன நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டியை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஜாலியாக இருக்காளே, யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக அவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்லாம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வேர்ஷன் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே தான் இருப்பாள். இப்போ வந்து பப்ளிக்கில் போயிட்டு அவளோட ரியலான டேலண்ட் இதுதான். இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறது கேட்காம மற்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா. அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு பெரிய ஆளாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறா, ஒரு சேஞ்சும் இல்லை. ஷீ இஸ் a very pure heart. love you. ஸ்வீட்டியை பார்க்கும் போது என்ன நினைச்சேன் அண்ட் இப்போ என்ன நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் டே ஜாலியாக ஈஸி கோயிங்காக தான் இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நான் பார்த்தேன். ஏன்னா அவள் தான் ஃபன்னாக எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சா. அதுவும் இப்பயும் அப்படி தான் இருக்கா, ஸ்டில் சேம். இப்பயும் ஜாலியாக பேசுகிறா. கிளாஸ் வந்து ஒன்றா கொண்டு வரது எல்லாமே அம்மா பண்ணிருக்காங்க. நான் பண்ணுறேன், ஆனால் யாரும் ஒன்றா வர மாட்டாங்க. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். உனக்கு ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவாக தெரிஞ்சேன். நான் உங்களுக்குலாம் வந்து நான் வந்து அருகே அப்புறம் என்னது ஆட்டிடியூட். ஐ சா ஹர் லைக் வந்து ஹில்லா கூட உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கூட பேச ஆரம்பிச்சாங்க ஜாலியாக. எனக்கு வந்து அந்த மாதிரி பேச முடியல அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ இட் வாஸ் இம்ப்ரெசிவ். அதனால இட் வாஸ் இம்ப்ரெசிவ். செஞ்சு வளர்ந்துச்சுன்னா எனக்கு வேலை போட்டாருன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா செஞ்சு வளரும். நீ பாருங்க, யாரும் அழகா சப்ஸ்கிரைப் செஞ்சு இவங்க தான்.
ஹே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, அது போய் பார்க்கலான்னு பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜன்னல் பக்கத்தில் இப்படி கூலாக இப்படி உட்காந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பண்ணது பிடிக்கும். கைஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேச போகிறேன். நம்ம கிளாஸோட சுட்டி குழந்தை இவர் வந்து என்ன மாதிரி காதல் பண்ணுறாருன்னா, முந்தா நேற்று இவர் கடைக்கு போயிருக்காரு. வண்டியில் போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு என்ன வாங்கணுமோ கொண்டாரு கழிச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. இன்னும் எதையும் மறந்தோமே அப்படின்ட்டு யோசிச்சு வீட்டுக்கு போடும்போது வந்து நம்ம வண்டியில் வந்திருக்கோம். அடுத்த நாள் காலையிலடா பே பண்ணிட்டேன். இது 30 கணக்கா? 60யா? ஏன்டா ஏமாத்துறீங்க? கொஞ்சம் கூட 30 கொடுத்துட்டு அப்புறம் 30 தான் இன்ஸ்டாலேஷன் பேமெண்ட்டா? நீங்க என்ன வாங்குனீங்க? வாங்கிட்டீங்களா? ஐ காட் திஸ் இன்விசிபிள் செயின். நான் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணேன். எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. கியூட்டா இருக்கு. It was just 80 rupees. It's very nice. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்? ஸோ ஸ்வீட்டியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எனக்கு என்னன்னா வந்துட்டு, பார்த்த உடனே வந்து எல்லாரையும் வந்து உட்கார் சீனியர் சொன்னால் கேட்க மாட்டேன். அவங்களே கொஞ்சம் நான் கூட பார்த்தோன்னே பாசி ரெடி அந்த மாதிரி நினச்சேன். சரியா, நான் கூட என்ன சொன்னேன், என்னடா சொல்லாமல் போகிறேன் அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது என் டார்லிங் எவ்வளோ பாஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டில் பார்த்து என்ன நினச்சேன், இப்போ என்ன நினைக்கிறேன்? நான் நீங்கள் அப்போ வந்து ரொம்ப ரூடுன்னு நினச்சேன். அப்படி ரொம்ப சீன் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே இப்போ வந்து உங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. அச்சோ, அவபதியா? நீ என்னடி நினைச்ச ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து? நாங்கள் கேட்கணும்னு என் தலையில் ரைட் விடு. Hey, cutie pie. Cutie pie. Excuse me. What is your name? உன் பேர் என்ன? பூச்சிட்டா ஐனுக்குங்க மேல உட்கார போறியா? என்னடி உன் பேரு? ஐனுக்கு பூச்சிட்டா. சரி, உனக்கு பேசுதில்ல, ரொம்ப பேபி போல. இதை நான் எடுத்துட்டு போயிடுறேன். அப்போ கொடு. அது மட்டும் உசாரா இருக்கா? நான் இது பண்ணல. கத்தக்கூடாது. One eternity later. Tell me the weirdest habit you have. catching butterflies, dragonflies. That is not the weirdest habit. Usually people like children like you. No, not butterflies. I like to catch dragons. Dragons that See, housefly. dragonflies. Housefly தானே dragonfly நீங்க? No, dragonfly and housefly. No, one time I actually caught 5. Okay. But then I let it. Where did you keep it? Huh? Where did you keep it? I found most of them on the carpet. So when I got a box like this, I quickly grabbed hold of it. Then it is in that box. I quickly put a paper underneath. Then Let it go. Then why are you? No, and then I kept one fly as an advance. What will you do? Then the next day I put some holes at it. To For breathe. Okay. Like toothpick holes. Okay. The fly can't get out. So after a day or two, I started wondering. The fly died. I don't know how. You killed a fly. I didn't kill. Of course, you are the murderer. Okay, I have a just jelly. So weirdest habit. மாஸ்டர் பிளான பாருங்களேன். வெயிட் பண்ண அவங்க அவார்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. முடிச்சிட்டாங்க பாரு. பாரு. போடா. ஐயோ நீ பாரு. போடா. மம்மி அதான் டென்ஷன் ஆக்குறீங்கடா நீங்க. We are the tension guys. வேலை செஞ்சா போற வரவெல்லாம் அவனே கொடுப்பீங்களா? இப்போ வரவெல்ல 3 பேர் வேலை கொடுக்குறீங்க. டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ப்ரூஃபோட மேம் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறோம்.